வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப்பில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. உங்களால் பார்த்தீங்கன்னா எம்ஐ கண்ட்ரோல் சென்டரை நீங்கள் டேட்டா யூசேஜ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அப்போ ஆண்ட்ராய்ட் 11 வரக்கூடிய ஃபியூச்சர்ஸும் நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப்பில் வந்து இருக்குது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கிளியர் டேட்டா கொடுத்தா எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. டேட்டா யூசேஜ் எல்லாமே பார்க்க முடியுது. டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக என்னென்ன ஆப்லாம் ஓப்பன் பண்ணணும் அந்த ஆப் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்பை உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி இந்த ஆப்பை வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆப் இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கிறேன். கிளியர் டேட்டா கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். வெல்கம் டு எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பர்மிஷனை வந்து எனபிள் பண்ண சொல்லுவாங்க. இந்த 5 பர்மிஷனும் உங்கள் மொபைலில் வந்து எனபிள் வந்து பண்ணிக்கோங்க. நான் இந்த 5 பர்மிஷனை வந்து எனபிள் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 5 பர்மிஷனை எனபிள் பண்ணிட்டேன். எனபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து கொடுப்பாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார் ஸ்விப் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பாரையே நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஸ்விப் பண்ணுறப்போ கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகிற மாதிரியும், ரைட் சைடில் ஸ்விப் பண்ணுறப்ப நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிற மாதிரியும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கலர்ஸை சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும். இதே நீங்கள் வந்து வேறு கலர் வேணும் அப்படிங்கிறப்ப வேறு கலர் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜ் நீங்கள் வந்து டேட்டா யூசேஜ் எனபிள் பண்ணோம் அப்படின்னா டேட்டா யூசேஜை நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நான் வந்து ஜஸ்ட் எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே எனபிள் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாமே எனபிள் பண்ணி பிறகு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து உங்களோட செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் வந்து கோ டு செட்டிங்ஸ், ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். மேனேஜ் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனபிள் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த இடத்துல அதர் பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இருக்கக்கூடிய எல்லா பர்மிஷனும் நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணிக்கோங்க. லாக் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பேக்ரவுண்ட்லேயும் இந்த ஆப்பை ஒர்க் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெண்டாகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ரீசெண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். மித்த பர்மிஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அதையும் நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணிக்கலாம். ஒய்ஃபை டேரெக்டாக இது மூலமாக ஆன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஹோம் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டாக வேணுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கிற மாதிரி செட் வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணுங்கள். ரீபூட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட சுவிட்ச் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீபூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆன பிறகு நீங்கள் வந்து உங்களோட மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா புதிய கண்ட்ரோல் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். என்னோட மொபைலை பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ரீசெண்ட் ஆப்ஸில் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் எதுவுமே வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து உங்களோட மொபைலை வந்து எல்லாத்தையும் எனபிள் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நண்பா. இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.